ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷோ அவர்களுடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை வெறும் புத்தகம்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிங்க, ஒரு பொக்கிஷம் தாங்க நம்ம சொல்லணும். ஓஷோவினுடைய த புக் ஆஃப் சீக்ரெட், தமிழ்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது ரகசியங்களின் ரகசியம் அல்லது தந்திரா ரகசியங்கள் இந்த பேர்ல தாங்க கிடைக்குது. கண்ணதாசன் பதிப்பகத்துல தந்திரா ரகசியங்கள் அப்படிங்கிற பேர்ல கிடைக்குதுங்க. சூப்பரான புக்கு. ஓஷோவினுடைய இந்த புத்தகம் விஜயன் பைரவ் தந்திரா என்ற பண்டைய நூலை அடிப்படையாக கொண்டு தாங்க எழுதப்பட்டிருக்கு. இதுல மெயின் ஐடியாவா இந்த புக்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிய ஒரு உரையாடலை அடிப்படையாக கொண்டது தாங்க இந்த புத்தகம். பார்வதி தேவி சிவனிடம் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு சிவன் நேரடியாக பதிலளிக்காமல் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் பின்பற்றக்கூடிய 112 தியான நுட்பங்களை விளக்குறாருங்க. இந்த நுட்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானதாக இருக்கு. உதாரணமா மூச்சு விடுறதை கவனிக்கிறது, கண்கள் மூடி இருக்கிறத கவனிக்கிறது, கோபத்தை கவனிக்கிறது, நம்மளுடைய உணர்வுகள் இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறது கவனிக்கிறது, இசையை கேட்கறது, இந்த மாதிரி அன்றாட செயல்களையே தியானமாக மாற்றும் வழிகளை தாங்க ஓஷோ இந்த புத்தகத்தின் மூலமா விளக்கி இருக்கிறாருங்க. ஏன் இந்த புத்தகம் இவ்வளவு முக்கியமானதாக போற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் பல்வேறு தியான முறைகள்ங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 112 வெவ்வேறு தியான முறைகள் இருக்குங்க. இதுல ஓஷோ குறிப்பிட்டு சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தியான முறை பொருந்தல, சரி வரல, அது கை கொடுக்கல அப்படின்னா நீங்க இன்னொரு தியான முறைய முயற்சிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாருங்க. இது ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒரு பாதையை கண்டறிய உதவுதுங்க. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு தியான முறை பொருந்தக்கூடியதாக இருக்கும், எனக்கு ஒரு தியான நுட்பம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஓஷோ சொல்றாங்க, இந்த 112ல நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கப்பா அப்படின்றாருங்க. ஓஷோ இந்த நுட்பங்களை வெறும் ஆன்மீக கோட்பாடாக மட்டும் இல்லாம ஒரு அறிவியல் பரிசோதனையாக பார்க்க சொல்றாருங்க. நீங்க இதுல எதையுமே நம்ப தேவையில்லப்பா, நான் இதுல சொல்லி இருக்கிற எந்த விஷயத்தையுமே நீ நம்பாத, முயற்சி மட்டும் செஞ்சு பாரு, உனக்குள்ளார ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தா நீங்களே உணர்வீங்க இது சரிதான் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையை தியானமாக மாத்துங்கப்பாங்கிறாருங்க. தியானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட இடத்துல, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும் நீ செய்யணும்னு அவசியம் இல்லப்பா. சாப்பிடும் போது, நடக்கும் போது, வேலை செய்யும் போது, தூங்கும் போது என நம்முடைய ஒவ்வொரு செயலையும் தியானமாக எப்படி மாத்துறது அப்படின்னு ஓஷோ கத்து கொடுக்குறாருங்க இந்த புத்தகத்தின் வாயிலாக. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய கண்ணோட்டம், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ங்க. பொதுவா தந்திரா அப்படின்னாலே தவறாக மக்கள்கிட்ட புரிந்து கொள்ளப்படுதுங்க. ஆனா ஓஷோ சொல்றாருங்க, தந்திரா அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான விழிப்புணர்வை அடைவதற்கான ஒரு முழுமையான அறிவியல் அப்படின்னு இந்த புத்தகத்தின் மூலமாக விளக்கி இருக்கிறாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற தியான நுட்பங்கள்ல சில தியான நுட்பங்கள் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வை பத்தி சொல்றாருங்க. நீ ஒரு தியானத்தின் மூலம் விழிப்புணர்வை பெறும்போது நீ இப்ப இந்த உலகத்தை பாக்குற பத்தியா, அது மாதிரி நீ பார்க்க மாட்டப்பா. நீ கேக்குற பத்தியா நிறைய விஷயங்களை, அதுவும் இப்ப கேக்குற மாதிரி கேட்க மாட்ட. நீ தொடும்போது, ஒரு பொருளை தொடும்போது, ஒரு மரத்தை தொடும்போது, ஒரு பாறையை தொடும்போது இப்ப நீ தொடர மாதிரி தியானத்துக்கு அப்புறம் நீ தொடமாட்ட. இப்போது போல எந்த நிகழ்வும் அப்புறம் இருக்காது, விழிப்புணர்வு வந்துரும். விழிப்புணர்வுக்கு அப்புறம் எல்லாமே இறைத்தன்மை அப்படின்னு அன்போட நேசத்தோட ஒவ்வொன்னையும் பார்க்க ஆரம்பிப்ப, தொட ஆரம்பிப்ப அப்படிங்கிறாருங்க. எல்லாமே உனக்கு முற்றிலும் புதியதாக இருக்கும்பாங்கிறாருங்க. மூச்சு விடுதல் சார்ந்த அந்த தியானத்தை பத்தி சொல்றாருங்க. மூச்சு உனக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள இணைப்பு. நீ மூச்சை உள்ள இழுக்கும் பொழுதும் வெளியே விடும் பொழுதும் ஒரு இடைவெளி இருக்கும் பாத்தியாப்பா, அந்த இடைவெளியை கவனி. அந்த இடைவெளியில தான் நீ பிரபஞ்சத்தோடு இணையற அப்படின்னு பாருங்க. அந்த மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கும் வெளியில விடுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் தான் ஓஷோ சொல்றாங்க, அதுதான் அந்த இடைவெளி தான் நீ பிரபஞ்சத்தோடு இணையற அப்படின்னு சூப்பரா தெளிவா சொல்லியிருப்பாருங்க. இதை நம்ம வீடியோ கூட பண்ணியிருக்கிறோம், ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த தியானம். இந்த தியானம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கவுண்ட் தாங்க. மூச்சு உள்ள வர்றது வெளியில போறது அப்படிங்கிற அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடைவெளியில 1
இது மாதிரி 10 கவுண்ட் எண்ணும் போதே நம்ம மனசு அமைதி நிலைக்கு வந்துடும். அந்த இடைவெளியை நீங்கள் கவனிக்க 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 பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் அமைதியாயிருங்க. ஸோ அதுதான் சூப்பரான தியானம் இது. ஓஷோ பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு எண்ணற்ற தியான முறைகளை கொடுத்துருக்காங்க. மூச்சு தியானம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மூச்சு தியானத்திலேயே நிறைய வித்தியாசமான முறைகளை புகுத்தி புகுத்தி கொடுத்துருப்பாருங்க. அதுதாங்க ஓஷோவினுடைய தனித்துவமே. இந்த புக்ல இன்னும் ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாருங்க. முழுமையாக இருத்தல் பற்றியது தாங்க. நீ எதை செஞ்சாலும் அதுல முழுமையாக செய்யுங்கிறாருங்க. நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் முழுமையாக செய்ய, அதுதான் விஷயங்கிறாருங்க. கோபமாக இருந்த அப்படின்னா கோபமாகவே இரு, முழுமையா கோபப்படு. அன்பா இருந்த அப்படின்னா முழு அன்பை கொடு, முழுமையா அன்பு செலுத்து அப்படிங்கிறார். அரை மனசோட மட்டும் வாழவே வாழாத. ஏன்னா அரை மனசோட நீ வாழ்றது ஒரு வகையான மரணம் அப்படிங்கிறாருங்க. அடுத்து எண்ணங்களை பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆற்றினுடைய நீரோட்டம் மாதிரி. அந்த நீரோட்டத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? ஆற்றங்கரையில நின்று நீர் போகக்கூடிய அந்த போக்க அப்படியே கவனிச்சு பாப்பீங்க இல்லைங்களா? அதுபோல உனக்குள்ளார எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு 60,000 70,000 வரை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அத ஒரு பகுதியா உள்ள போய் அதோட கலக்காத, வெறுமனே அதை ஜஸ்ட் பாரு, அது அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாருங்க. உள் அமைதியை கண்டறிவது பத்தி இந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அமைதிய வெளியில எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற, ஆனா அமைதி உனக்குள்ளார இருக்கு. நீ ஏன் எங்கெங்கயோ அமைதி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற? உள்ள பாரு, உள்முகமாக திரும்பி பாரு, உள்ளூர ஒரு அற்புதமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாருங்க. நீ அதை உனக்குள்ளார உணர்ந்து பார்க்கும் பொழுதுதான் உனக்குள் ஒரு அமைதி நிலவுது அப்படிங்கிறாருங்க. இந்த நுட்பங்களை நீ கையாள தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எப்பொழுதும் உங்ககிட்ட அமைதி நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயம், அச்சத்தை பத்தி இந்த புக்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ஏன் பயப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் பயந்துகிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு தெரியாதது அச்சத்தை விட பெரியது. அறியப்படாதது என்பது ஒரு பெரிய விடுதலை. அதாவது விஷய ஞானம் இருக்கிற மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அதிகமா அமைதி இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, உனக்கு விஷயங்கள் எதுவும் தெரியல அப்படின்னா அதுதான் உனக்கு பெரிய விடுதலை. ஏன்னா நிறைய விஷயங்களை உன் மண்டைக்குள்ளார போட்டு வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ அதை காப்பாத்துறதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருப்ப. இப்ப 10 பேர் பேசுறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் பேசும்போது நீ அமைதியா இருக்கும் பொழுது அது உனக்கு ஒரு அச்சத்தை தருது. ஏன்னா நீயும் அந்த இடத்துல பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சேகரிச்சு வச்சுக்கிற. அதெல்லாம் காப்பாத்துறதுக்காக நீ போராடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒண்ணுமே தெரியலனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதான் விடுதலை. அதனாலதான் ஓசோ சொல்றாங்க, அச்சத்தை, பயத்தை எதிர்த்து போராடாத, அதை அதன் போக்கிலேயே விட்டுரு, அதை உன்னுடைய தியானத்தின் ஒரு பகுதியாக மாத்து அப்படின்னு இந்த புக்ல சூப்பரா சொல்லியிருக்கிறாருங்க. ரொம்ப தெளிவா இருக்குங்க. நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இந்த புக்ல ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாருங்க. இந்த ஒரு புக்கு போதுங்க நம்ம வாழ்க்கையை தெளிவா வாழ்றதுக்கு. இயற்கையோடு இணங்குதல் பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு பறவையினுடைய சத்தத்தை கேட்கும் போது நீயே அந்த சத்தமாக மாறி போயிரு. நீ ஒரு பூவை காணும் போது நீயே அந்த பூவாக மாறிற. அதுதான்ப்பா உண்மையான தியானங்கிறாருங்க. அங்கு காண்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாக இருக்கு. இதுதான் இறைத்தன்மையின் ரகசியம் அப்படின்றாருங்க. அடுத்து தியானம் அப்படிங்கிறது உன்னுடைய மனச அமைதியாக்கி நீ இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லையா, உன்னுடைய இருப்பு இங்க இருக்கு இல்லையா, அதற்கான உண்மையான மகிழ்ச்சியை உணரக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான். நீ மகிழ்ச்சியை எங்கும் தேடி அலைய வேண்டியதில்ல, அது உனக்குள்ளேயே ஒரு மலராக மலர்ந்து மனம் வீசும் அப்படிங்கிறாருங்க. வாழ்க்கையின் ரகசியத்தை பத்தி இந்த புக்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையின் ரகசியம் அப்படிங்கிறது உன்னுடைய எதிர்காலத்திலையும் கிடையாது, கடந்த காலத்திலையும் கிடையாது. இந்த நொடியில் நீ இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த நொடிய நீ முழுமையாக வாழ்ந்த அப்படின்னா அதனுடைய ரகசியம், அதனுடைய உண்மை தன்மை, வாழ்க்கையினுடைய அந்த உண்மை தன்மை உனக்கு புரியும்பா அப்படிங்கிறாருங்க. சரி, யாருக்கெல்லாம் இந்த புக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தியானம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு, மனதில் அமைதியையும் நிம்மதியையும் தேடுபவர்களுக்கு, தங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, யோகா, தந்திரா
போன்ற ஆன்மீக கலைகளை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் உதவிகரமாக இருக்குங்க. நான் ஓஷோவினுடைய எண்ணற்ற புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அவருடைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியான புரிதல் இருக்கும். அதுவே இன்னொரு 4-5 தடவை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான புரிதல்களை உங்களுக்கு கொடுக்குங்க. நிறைய புத்தகம் அப்படிதான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும். அடுத்து திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரிதான் ஓஷோவினுடைய கருத்துக்கள் கொஞ்சம் ஆழமானதாக இருக்கும். அதை ஒரு தடவை 2 தடவை படிச்சு பார்க்கும் பொழுதுதான் அது நம்மளுக்குள்ளார நல்ல ஒரு புரிதலை கொண்டு வருங்க. எப்பவுமே ஓஷோவினுடைய வரிகள் எல்லாமே கவிதை நயத்தோட இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப வசீகரமானதாக இருக்கும். அதே சமயம் எளிமையானதாகவும் இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா மிக சிக்கலான ஆன்மீக விஷயங்களை கூட ரொம்ப தெளிவாக விளக்குவாருங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி போல செயல்படுதுங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு. இந்த புத்தகத்தை நீங்க ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது அப்படின்னு உங்களால நிச்சயமாக இதுல தேடி எடுக்க முடியுங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையோ அடிப்படையாக கொண்டு இது எழுதப்படல. ஓஷோவினுடைய எல்லா கான்செப்டும் அப்படிதான். அவர் எதையுமே சாராதவர் தான். இது நம்முடைய இருப்புக்கான ஒரு அறிவியல் தாங்க சொல்லணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா த புக் ஆஃப் சீக்ரெட் அப்படிங்கிறது தியானம் பற்றிய ஒரு முழுமையான களஞ்சியம்ங்க. இது வெறும் தத்துவங்களை மட்டும் பேசலிங்க, அவற்றை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த புக்கு நம்மளுக்கு கத்துக் கொடுக்குதுங்க. புத்தகம் பாத்தீங்கன்னா ஓஷோவின் அடிப்படை போதனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய தத்துவங்கள் இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக பிரதிபலிக்குதுங்க. அன்பானவர்களே, இந்த புத்தகம் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் ஒரு புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கும் உதவக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு தடவை இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு இந்த புத்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான புக்ஸ் ரிவ்யூலாம் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஓஷோவினுடைய புத்தகங்கள் பத்தி பார்க்கலாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.